everyone, welcome to my YouTube channel Samcos and இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா functional independence, cohesion and coupling பத்தி தான் பார்க்க போறோம். So unit 3ல இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான question. So first, what is functional independence? ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு மாடியூலோ எந்த ஒரு ஃபங்க்ஷனோ எந்த ஒரு மாடியூலோ டிபெண்ட் இல்லாமல் அதோட ஜாபை அதையே பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் மீன்ஸ் மேக்கிங் ஈச் மாடியூல் இன் அ சாஃப்ட்வேர் டூ ஒன்லி ஒன் ஜாப் அண்ட் நாட் டிபெண்ட் டூ மச் ஆன் அதர் மாடியூல்ஸ். மற்ற மாடியூல்ஸ் கூட டிபெண்ட் ஆகாமல் இருக்கணும், ப்ளஸ் அது ஒரு ஜாபை மட்டும் ஸ்பெசிஃபையாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணால் போதும். இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு மாடியூல் ஒரு சிங்கிள் பர்பஸ்க்காக மட்டும் டிசைன் பண்ணுறப்போ அதோட பர்பஸ் வந்து சிங்கிள் பர்பஸ் தான். ஸோ அது வந்து வேறு மாடியூலில் டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ அதன் மூலயமா நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த இண்டிபெண்ட் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறனால நம்மளால் ஈஸியாக அதை ஆர்கனைஸ் பண்ண முடியும், மற்ற சிம்பிள் இன்டர்ஃபேஸ் கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இஃப் ஒரு மாடியூல் இஸ் இண்டிபெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறப்ப இல்லை அப்டேட் பண்ணுறப்ப அது மற்ற மாடியூலை அஃபெக்ட் பண்ணாது. பிகாஸ் அது எந்த மாடியூல் கூடயும் டிபெண்ட்டாக இல்லை, அது எதையும் போய் அஃபெக்ட் பண்ணலை. ஸோ அதனால் நமக்கு இது ஒரு ஈஸியான விஷயம். நெக்ஸ்ட், நம்ம வந்து ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் வச்சு ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறப்ப அந்த சாஃப்ட்வேரோட டிசைன் அண்ட் குவாலிட்டி வந்து எப்போயுமே பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேரில் வந்துட்டு லைக் ஒரு சாஃப்ட்வேர் பார்த்தாலே அது மீனிங்ஃபுல்லாக ஒவ்வொரு பாட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் பண்ணி பார்க்குறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுதான் ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ். இந்த ஃபங்க்ஷனல் இண்டிபெண்டன்ஸ் எப்படி நம்ம செக் பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டு விஷயத்தை வச்சு, அதுதான் வந்து கொஹெஷன் அண்டு கப்ளிங். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் மீன் பை கொஹெஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கொஹெஷன் மீன்ஸ் ஹவு வெல் த பார்ட்ஸ் இன்சைட் அ மாடியூல் ஒர்க் டுகெதர் டு டூ அ சிங்கிள் டாஸ்க். ஸோ ஒரு மாடியூல் ஒரு சிங்கிள் டாஸ்க்கை பண்ண போகுது, அந்த மாடியூலுக்குள்ளே இருக்க பார்ட்டே எப்படி நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து ஒரு விஷயத்தை பண்ணுது அப்படின்றது தான் வந்து கொஹெஷன். அதாவது கொஹெஷன் மீன்ஸ் இட் டசன்ட் கோயிங் டு டிபெண்ட் அப்பான் எனி அதர் மாடியூல்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ். அதுதான் வந்து கொஹெஷன். ஸோ ஹையஸ்ட் கொஹெஷனாக இருக்கப்போ நம்மளால் வந்துட்டு அந்த மாடியூலுக்குள்ளே இருக்க டீட்டெயில்ஸ் அந்த மாடியூல்லே வச்சுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க, hides detail inside the module. A cohesion module focuses on doing only one thing with little need of help from other modules. சின்ன ஹெல்ப் இருந்தால் போதும், அதுவே ஒரே ஒரு பர்டிகுலர் விஷயத்தை எடுத்துகிட்டு அதுவே சுயமாக பண்ணிக்கும் இண்டிபெண்ட்டாக. சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லணும்னா கொஹெசிவ் மாடல் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஜாபை பண்ணுறதுக்காக தான் ரெடி பண்ணுறாங்க. ஸோ கொஹெஷன்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஇன்சிடென்ஷியல் கொஹெஷன், லாஜிக்கல் கொஹெஷன், டெம்போரல் கொஹெஷன், ப்ரொசீஜரல் கொஹெஷன், கம்யூனிகேஷனல் கொஹெஷன். ஸோ ஃபர்ஸ்ட், கோஇன்சிடென்ஷியல் கொஹெஷன். இப்போ நம்ம ஒரு மாடியூல் ரெடி பண்ண போகிறோம், ஓகேவா? அந்த மாடியூல்குள்ளேயே நிறைய ரேண்டம் டாஸ்க்கை குரூப் பண்ணுறது, ஓகேவா? ஸோ ஒரு ஹெல்ப்பர் மாடியூல் பண்ணுறோன்னா அதுக்கு என்ன தேவையோ அது இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒர்க்கை அது கூட இன்க்ளூட் பண்ணுறது, இதுதான் வந்து கோஇன்சிடென்டல் கொஹெஷன். ஸோ இது மாதிரி பண்ணுறது பெஸ்ட் ப்ராக்டிஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, இட் இஸ் வேர்ஸ்ட். நெக்ஸ்ட், லாஜிக்கல் கொஹெஷன். லாஜிக்கல் கொஹெஷன் அப்படின்னா நிறையா ரிலேட்டட் டாஸ்க்கை லாஜிக்கலாக குரூப் பண்ணியிருப்பாங்க, பட் ஸ்டில் அது டிஃப்ரெண்ட் ஜாப்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து லாஜிக்கல் கொஹெஷன். இது வந்து வேர்ஸ்டா இல்லை குட்டா பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா மாடரேட். இட் இஸ் நாட் குட் அண்ட் இட் இஸ் நாட் ஆல்சோ வேர்ஸ்ட். நெக்ஸ்ட், டெம்போரல் கொஹெஷன். ஸோ டெம்போரல் கொஹெஷன்னா ஒரு டாஸ்க்கு சேம் டைமில் நடக்கும், ஓகேவா? அதுதான் வந்து டெம்போரல் கொஹெஷன். ஸோ ப்ரொசீஜரல் கொஹெஷன் அப்படின்னா, ஸோ ஒரு டாஸ்க் முடிஞ்சோடனே இன்னொரு டாஸ்க் முடிஞ்சோடனே அனதர் டாஸ்க் ஒரு ஃபிக்ஸ்டு ஆர்டரை ஃபாலோ பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் இன்புட் ரீட் பண்ணும், நெக்ஸ்ட் செக் பண்ணும், நெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ணும், இது மாதிரி ப்ரொசீஜரலாக நடக்கும். ஸோ இது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கம்யூனிகேஷனல் கொஹெஷன். அதாவது சம் இன்புட் டேட்டாவை யூஸ் பண்ணிக்கும், ஒரு அவுட்புட் இதை வந்து யூஸ் பண்ணிக்கும், ஓகேவா? இதுவும் வந்து குட், அதாவது கம்யூனிகேஷனலுக்காக மட்டும், ஓகேவா? ஒரு விஷயத்துலேருந்து இன்னொன்று, அதுதான் வந்து கம்யூனிகேஷனல் கொஹெஷன். ஸோ இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் கொஹெஷன். இப்போ கொஹெஷன் அப்படின்னா என்ன? ஸோ அதுவே தன்னைத்தானே எதையும் டிபெண்ட் பண்ணாமல் பண்ணிக்கணும், எந்த அளவுக்கு வந்து அந்த மாடியூலுக்குள்ளேயே அதோட பார்ட்ஸ்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அது சுயமாக பண்ணுறதுக்கு அப்படின்றத பார்க்கறது தான் வந்து கொஹெஷன். நெக்ஸ்ட்டு வந்து கப்ளிங். ஸோ கப்ளிங் வந்து எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா, ஸோ எவ்வளோ வந்து ஒரு மாடியூல் மற்ற மாடியூல் கூட டிபெண்ட் ஆகி இருக்குது அப்படின்றத சொல்கிறது தான் வந்து கப்ளிங்.
ஸோ அப்படியே ஆப்போசிட் டு கொஹெஷன். ஸோ இட் டெல்ஸ் ஹவு மாடியூல் ஷேர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் ஒர்க் டுகெதர். எப்படி ஒரு மாடியூலும் இன்னொரு மாடியூலும் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்குது, ஒன்றா ஒர்க் பண்ணுது அப்படின்றத சொல்லும். நெக்ஸ்ட், இப்போ கனெக்ஷன் வந்து நிறையா, ஸோ டூ மச் ஆஃப் கனெக்ஷன் மற்ற இது கூட டிபெண்ட் ஆகி ரொம்ப இருந்ததுன்னா, இப்போ ஏதாச்சும் நம்ம ஏதோ ஒரு காம்போனண்ட்டில் ஒரு மாடியூலை சேஞ்ச் பண்ணால் கூட அது மற்ற மாடியூல்ஸை அஃபெக்ட் பண்ணும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு குட் சாஃப்ட்வேர் டிசைன் அப்படின்னா லோ கப்ளிங் இருக்கணும், ஹை கொஹெஷன் இருக்கணும். நெக்ஸ்ட், லோ கப்ளிங் மீன்ஸ் சேஞ்சஸ் இன் ஒன் மாடியூல் won't break others. கரெக்டு தானே? அதாவது மற்ற மாடியூல் கூட டிபெண்ட் ஆகிறது கம்மியாக இருந்ததுன்னா ஒரு மாடியூலில் சேஞ்ச் பண்ணுறப்ப மற்றதை அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் ஆல்சோ இட் சேவ்ஸ் டைம் அண்ட் காஸ்ட் அண்ட் டெஸ்டிங் அண்ட் மெயின்டைனிங் த சாஃப்ட்வேர். ஓகே, இதுதான் வந்து கப்ளிங். ஸோ கப்ளிங்கோட டைப்ஸ் பார்த்தோன்னா டேட்டா கப்ளிங், கண்ட்ரோல் கப்ளிங், காமன் கப்ளிங், கண்டென்ட் கப்ளிங்னு 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ டேட்டா கப்ளிங் அப்படின்னா மாடியூல்ஸ் வந்து டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்காக மட்டும் டிபெண்ட் ஆகி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேராமீட்டர்ஸ் மூலயமா டேட்டாவை பாஸ் பண்ணுறது, இது ஒரு பெஸ்ட் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் டேட்டா ஷேர் பண்ணுறது வந்து நாட் அ பிக் டீல்ல. நெக்ஸ்ட், கண்ட்ரோல் கப்ளிங். ஸோ ஒரு மாடியூல் இன்னொரு மாடியூல் என்ன பண்ணணுன்றதை கண்ட்ரோல் பண்ணுச்சு அப்படின்னா அது நாட் அ குட் ப்ராக்டிஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட், காமன் கப்ளிங் அப்படின்னா நிறையா மாடியூல்ஸ், அதாவது ஒன்றோ இல்லை ரெண்டோ இல்லை 3 மாடியூல்ஸ் சேர்ந்து ஒரே காமன் டேட்டாவை யூஸ் பண்ணுறது, லைக் குளோபல் டேட்டாவை யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பேட் திங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், கண்டென்ட் கப்ளிங். ஸோ ஒரு மாடியூல் இன்னொரு மாடியூலில் சேஞ்ச் பண்ணது, அந்த கண்டென்ட் இன்சைட் பார்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணதுன்னா அது கண்டென்ட் கப்ளிங், அதுவும் வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, கப்ளிங் வந்துட்டு எவ்வளோ ஒரு மாடியூல் வந்து அனதர் மாடியூல் டிபெண்ட் ஆகியிருக்கு, கனெக்ட் ஆகியிருக்குன்றதை சொல்லும். கொஹெஷன் வந்து ஒரு மாடியூல் ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு இருக்குது அப்படின்றத வந்து சொல்லும். ஸோ லோ கப்ளிங் இருந்ததுன்னா வந்து பெட்டர், ஹையஸ்ட் கொஹெஷன் இருந்ததுன்னா பெட்டர். ஸோ இதுதான் வந்துட்டு கப்ளிங் அண்ட் கொஹெஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you all again in another video. Bye bye.